பிலிப்ஸ், பாண்டியன் சும்மா இருக்க மாட்டான். பெரியசாமி சின்னசாமி கொலை வழக்கு முடிகிற வரைக்கும் நீ நம்ம பழைய கட்டடத்தில் ஒழிஞ்சிரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே தலை காட்டக்கூடாது. சரி. உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பாண்டியா, இவ்வளவு பெரிய பதவியில இருக்க நீ இதையே எங்க கிட்ட மறைச்ச. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அம்மா நான் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். சொல்ல முடியாத சூழ்நிலை. உங்ககிட்ட சண்டை போட்டு நான் டெல்லிக்கு போனேன். அங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்து படிப்படியா படிச்சு முன்னேறி இந்த பதவிக்கு வந்த உங்க காதலன் அசோக் என்னுடைய நெருங்கிய நண்பன். ஒரு நாள் டிஜிபி என்னை கூப்பிட்டார். அசோக் குமாருக்கு பரமேஸ்வரனால ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு தகவல் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும், அசோக் குமார் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை கைவிட்டதால அவங்களால கூட அவருக்கு ஆபத்து வந்திருக்கலாமோன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசர், பேரு விஜயலட்சுமி. இது அவங்களோட போட்டோ. சார், இந்த பொண்ணால அசோக்குமாருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இவங்க என் கூட பிறந்த அக்கா சார். ஓஹோ, ஐ எம் சாரி. அப்படின்னா இந்த கேஸ வேற யார்கிட்டயாவது ஒப்படைச்சிடலாம். நோ சார், இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஒன் திங், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட் கூட தெரியக்கூடாது. எந்த உதவி தேவைப்பட்டாலும் தகவல் கொடுங்க, ஏற்பாடு செய்யறேன். அவசியம்னா கமாண்டர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கூட பிறந்த அக்காவையே கொலைகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த பாண்டியன் ஐபிஎஸ் சென்னைக்கு வந்தா. இந்த உண்மை உங்ககிட்ட எப்படி சொல்லிருக்க முடியும்? என் அக்கா மேல் தவறா பழி சுமத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அசோக் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? முழுசா விவரம் தெரியல. கிடைச்ச தகவல் படி ஐ எம் சாரி, அசோக் குமார் உயிரோட இல்லை. நாம இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போம்னு கனவு கூட நினைக்கல. அது விதி. செய்யாத தப்புக்கு கொலைகாரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டேன். என் கையில துப்பாக்கி, அதுல என்னோட ரேகை. நான் சுடலன்னு சொன்ன இனிமே யார் நம்புவா? அப்படின்னா உங்களை சுட்டது யார்? அங்க நடந்ததை சொல்றேன். கொலைக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி உண்மையான குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வரல நான் பாண்டியன் ஐபிஎஸ் இல்ல. அங்க பாருங்க, போங்க.
இந்த கொடி நம்ம கொடி, நம்ம பாரத நாட்டின் கொடி, இந்த புண்ணிய பூமியின் கொடி. இந்த கொடியை இங்க பறக்க விடுறதுக்கு எத்தனை தியாகிங்க உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆனா நாம இன்னும் முழுசா சுதந்திரம் அடையல. நம்ம நாடு சில அரசியல்வாதிங்க கிட்டையும் தீவிரவாதிங்க கிட்டையும் அடிமையாயிருக்கு. என்னைக்கு ஜனங்க விழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை. என்னைக்கு காக்கச்சட்டைக்காரங்க முடிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் தீவிரவாதி கிட்ட நமக்கு விடுதலை. அப்பதான் இருட்டில் இருக்கிற நம்ம நாடு வெளிச்சத்துக்கு வரும். உள்ளபடி சொல்லிடு. என்ன உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். பெரியசாமி சின்னசாமியை இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி கொலை செய்யல. பரமேஸ்வரனை தூண்டி விட்டு நான் தான் உங்களை கொலை செஞ்சேன்னு நீ மரியாதையா வாக்குமூலம் கொடுத்துக்க. இல்ல அதுல உன் கைரேகை பதிஞ்சிடும். பெரியசாமி சின்னசாமியை நீ சுட்டு கொலை பண்ணி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட கைரேகையை துப்பாக்கியில பதிய வச்சு அவங்க குற்றவாளி நீங்க எப்படி நிரூபிச்சீங்களோ அதே மாதிரி நான் இப்போ உன்னுடைய கைரேகை பதிஞ்சிருக்கிற இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டு நீயே தற்கொலை பண்ணிக்கிட்டே நிரூபிக்க போற. எப்படி? நீங்க புத்திசாலிங்கன்னா நாங்க உங்க அப்பனுங்கடா. இப்ப நான் என்ற எண்ணிக்கை 3, சுடுற தோட்டா 3. 2 இந்த துப்பாக்கிலிருந்து வரும். அது என் தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். அதுல நீ சொல்லலைன்னு சொன்னா 3வது இதுல இருந்து வரும். அது தற்கொலை, சூசைட். 1 2 பரமேஸ்வரன் சொன்னபடி பெரியசாமியை சின்னசாமியை நான் தான் சுட்டுக் கொன்னேன். இப்போ என்ன சொன்னியோ அது அப்படியே எழுதி கையெழுத்து போடு. ஐயா, ஐயா, நம்ம பிளீஸ் பெரியசாமியும் சின்னசாமியும் நீங்க தான் கொலை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டான். நம்ம வக்கீலுக்கு போன் பண்றேன். ஐயா, போன் வேலை செய்யல.
பாண்டியா? பாண்டியன் IPS. நல்லா இரு. இன்னொரு புலி என் குகைக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன். ஆனா ஒரு குள்ளநெறி புலி வேஷத்துல இருக்கிறது தெரியாம என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஏமாந்துட்டேன். இருக்கட்டும். புலி மாதிரி வேஷம் போட்ட குள்ளநெறிய பிடிக்கத்தான் இந்த அசல் புலி உள்ள நுழைஞ்சது. பல ஊர் தண்ணியை குடிச்சு பல பேரை தலை வணங்க வச்சு இந்த பரமேஸ்வரன் நினைச்சா அழிக்காம விட்டதில்ல. இந்திய மண்ணில பிறந்து வைகையாத்து தண்ணிய குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்குற இந்த பாண்டியன் சொன்னதை செய்யாம விட்டதில்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைது பண்ண போறியா? சட்டம் எனக்கு ஒரு நூல இருந்த பட்டம், நீதிமன்றம் எனக்கு ஒரு பட்டிமன்றம். இந்த வெள்ளை சட்டைக்கு காக்கி சட்டை என்னைக்கும் அடிமை. நீ இன்னைக்கு என்ன உள்ள போட்டி, நான் இன்னைக்கே வெளியே வந்துருவேன். அப்புறம் நீ இருக்க மாட்டேன். மிரட்டரியா? வலது கையில காக்கி சட்டையை வாங்கின அன்னைக்கே இடது கையில வாய்க்கரிசியை எடுத்துக்கிட்டவன் இந்த பாண்டியன். தர்ம எனக்கு தலைவன், சட்டம் எனக்கு காவலன். நான் ஜாமீன்ல வெளியே வந்தது பெருசு இல்ல. இந்த கொலை கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சார்? சொல்றேன்.